ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். பொதுவாக ஓட்சோரி அப்படின்னா நம்ம இவிஎம் மிஷின்னு சொல்லுவாங்க. அதன் பின்பு திடீரென 5 மணிக்கு மேலே பல கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டதை பார்த்தோம். அதன் பின்பு ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டை வச்சு எப்பா நீ வாக்காளர் பட்டியலில் ஓட்சோரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்திட்டு போனார். அதன் பின்பு பீகார் தேர்தலில் எஸ்ஐஆர் அப்படின்ற ஓட்சோரியை பார்த்தோம். இப்போ இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்காளனுக்கு போடக்கூடிய மை இருக்கு தெரியுமா, அதுலேயே புதிய ஓட்சோரியை இவங்க கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும் விதமாக இன்னைக்கு ரிசல்ட் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தலை அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி வாக்காளனுக்கு போடக்கூடிய மையில் என்ன ஓட்சோரி பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டுமல்ல, அதோட சேர்த்து இனிமேல் இவிஎம்மோட ரிசல்ட் அன்னைக்கு BADU படு அப்படின்ற அந்த மிஷினும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளாட்சி தேர்தலையே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் டெமோ கூட காட்டாமல் கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் சேர்த்துருக்குறாங்க. அது என்ன PADU மிஷின், அது எதற்காக இதில் சேர்த்துருக்குறாங்க, அதனுடைய வேலை என்ன, அதனால எதுவும் ஓட்சோரி பண்ண முடியுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிராவில் BMC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் ஜனவரி 15ஆம் தேதி நடந்து இன்னைக்கு ரிசல்ட் என்பது வெளியாகிட்டு இருக்கு. இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BJP தான் அங்கே முன்னிலையில் இருக்கு. 30 வருஷமாக மேயர் பொறுப்பை வச்சிருந்த சிவசேனா 2வது இடத்துல வந்திருப்பதை பார்க்க முடியுது. ஏன் இந்த BMC தேர்தல் நாடு முழுக்க மிகப்பெரிய பிரபலமாக இருக்கு அப்படின்னா, மும்பை என்பது ஒரு மிகப்பெரிய சிட்டி அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும் 3.48 கோடி பேர் சாதாரண உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தலில் அதுவும் வெறும் 29 முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்கு. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய ஒரு தேர்தலாக தான் காலம் காலமாக இருந்துட்டு வருது. இந்த தேர்தல் இந்த முறை வேறு விதமாக பேசப்பட்டிருக்கு. என்ன விதமாக தெரியுமா? நாம் இதுவரைக்கும் பார்த்த ஓட்சோரியை தாண்டி வாக்காளனுக்கு போடக்கூடிய மையில் கூட ஓட்சோரி நடக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எழுப்பக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்றத ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. मी सचिन सावंत आत्ताच मतदान करून आलो आणि मुंबई महानगरपालिकेच्या माध्यमातून ही मतदानाची प्रक्रिया होते आहे. तिथे मार्कर पेन तुम्हाला शाई लावली जाते आणि ती नेल पॉलिश रिमूव्हरने काढली जाऊ शकते. आता माझ्या पत्नीने मला सांगितलं. मी आत्ता माझं स्वतःचं काढलेलं आहे ते आपण पाहून घ्यावं. याचा अर्थ नेल पॉलिश रिमूव्हरने देखील ही शाई काढता येऊ शकते, हे यातनं सिद्ध होतं. ஷாக்கிங்கா இருக்கா? வாக்காளனுக்கு வைக்கக்கூடிய மை என்பது பல நாட்களுக்கு போகாது, மாத கணக்கில் போகாமலாம் இருந்திருக்கு. ஆனால் ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்த உடனே கையை வச்சு துணியை வச்சு துடைக்கிறாங்க, அந்த மை அழிவதை பார்க்க முடியுது. சானிடைசரை வச்சும் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும்ல அதை வச்சும் அசிட்டோன் அப்படின்ற கெமிக்கலை வச்சும் நாம் அதை தடவுனோம்னா ஒட்டுமொத்த மையும் அழிஞ்சு ஓட்டே போடாதவர் அப்படின்ற பார்வையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கையில் போடப்பட்ட மை அழிவதை பார்க்க முடியுது. இது எப்படிங்க சாத்தியமாகும்? இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே இது நடந்தது கிடையாது. ஒரு வாக்காளன் அவன் ஓட்டு போட்டானா இல்லையா என்பதற்கு முதன்மை அடையாளமே அவன் கையில் வைக்கக்கூடிய அந்த மை தான். அந்த மையே அழிஞ்சு போச்சுன்னா அவன் ஓட்டு போட்டான்றதற்கு எந்த சாட்சியுமே இல்லை. அவன் இன்னொரு பேரில் கூட போய் ஓட்டு போடலாம், தடுப்பதற்கு ஆள் இல்லை. எப்படிங்க இப்படி நடக்குது? ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒட்டு மொத்தமாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வீடியோ சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய மையம் அழிஞ்சு போச்சு, என்னுடைய மையம் அழிஞ்சு போச்சு, எப்படி இது சாத்தியம், ஜனநாயக படுகொலை நடக்குதா அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக ராஜ் தாக்கரே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தில்லுமுழுகளை பண்ணாங்க பிஜேபின்றாரு. இவர் பிஜேபியோட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தவர். இவரே சொல்கிறாரு பல்வேறு முறைகேடுகளை பண்ணாங்க, அது மாதிரி இதுலேயும் பண்ணி ஜெயிக்கலான்றது அவங்க கனவு, ஆனால் மையை வச்சு பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு. அதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கர் பெண்ணை வச்சு மை போட்டிருக்கிறாங்களாம். பொதுவாக மார்க்கர் பெண்ணை வச்சுலாம் மை போட மாட்டாங்க, ஆனால் இந்த தேர்தலுக்கு மார்க்கர் பெண்ணை யூஸ் பண்ணி மை போட்டிருக்கிறாங்க. என்னடா மார்க்கர் பெண்ணை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததில்
2011ஆம் ஆண்டு வந்த உத்தரவின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலில் மார்க்கர் பெண்ணை வச்சு மையை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருப்பதை பார்க்க முடியுது. ஆனால் நாம் கடையில் வாங்குற மார்க்கர் பென் மாதிரிலாம் அது இருக்கக்கூடாது. சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் என்ன மையை யூஸ் பண்ணுறோமோ அந்த மையை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு தெளிவாக இருக்குது. அப்போ அந்த மையை மார்க்கரில் ஊற்றி யூஸ் பண்ணும்போது அழியக்கூடாதுல்ல. அப்புறம் எப்படி அழிஞ்சிச்சு? அப்போ வேற மை யூஸ் பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா தேர்தல் ஆணையர் என்னதாங்க விளக்கம் கொடுக்குறாருன்னு சொல்லி தேடி பார்த்ததுல அந்த மாநிலத்துடைய தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய தினேஷ் வகுமரே இவர் என்ன சொல்றாரு, சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன மை யூஸ் பண்ணப்பட்டுச்சோ அதே மை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2011ஆம் ஆண்டு முதல் எந்த நிறுவனம், கோரஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் தான் மையை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நிறுவனத்திட்ட தான் இப்பயும் வாங்கியிருக்கோம். இதே மையை தான் ஜில்லா பரிஷத் தேர்தலையும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அப்புறம் இந்த மையெல்லாம் அழியுதுங்க. அழியக்கூடிய மைக்கு வீடியோ கால் போடுறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா 10 செகண்ட் விட்டுருந்தீங்கன்னா அந்த மை ட்ரை ஆகிருக்கும், அழியாது அப்படின்றாருங்க. வீட்டுக்கு வந்திருக்கான், ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் வீடியோ எடுத்து போடுறாங்க மை அழியுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, 10 செகண்ட்லேயே ட்ரை ஆயிரும் அப்படின்றாரு. ஆனால் இதோட விட்டாலும் பரவாயில்ல, இப்படி மையை அழிச்சு வீடியோ போடுற அத்தனை பேரையுமே தேர்தல் மால் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் கையில் எடுத்து அவங்க மீது வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டை போட்டு மிரட்டக்கூடிய வேளையில தேர்தல் ஆணையரை ஈடுபடுவதை பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய கட்சியினர் அத்தனை பேருமே 2 ஓட்டு போடுவதற்கு நீங்க தேர்தல் ஆணையமே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா 2 ஓட்டெல்லாம் போட முடியாதுங்க. மையை அழிச்சிட்டு வந்தாலுமே அவங்கள வந்து ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக்கல் எங்கள்கிட்ட இருக்குன்றாங்க. எப்படிங்க? வாக்காளர் பட்டியல்லையே முறைகேடு நடக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பல கோடி பேர் ஓட்டு போடுறான், சிசிடிவியை காட்டுனா அதை காட்ட மாட்டுறீங்க. உங்ககிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது இதை தடுப்பதற்கு? மை இல்லைன்னா அவன் இன்னொரு பேரை சொல்லி கூட வருவானே. நீங்கள் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் முகவரி 0ன்னு வச்சுருக்கீங்களே, ஏபிசிடின்னு பேர் போட்டு வச்சுருக்கீங்களே, வாக்காளர் பட்டியலில் வாக்காளருடைய ஃபோட்டோ இல்லாமல் எம்டியாக போட்டு வச்சுருக்கீங்களே, அதுதான் நானும் சொல்லி வந்து அவங்களால எப்படி தடுக்க முடியும்? அப்போ பிஜேபி மாநிலம் விட்டு மாநிலம் கள்ள ஓட்டு போட வைக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ புது வகையாக மையை அழிச்சு விட்டு மறுபடியும் இன்னொரு ஓட்டு போட வைக்கக்கூடிய சூழ்ச்சியை பிஜேபி பண்ணுதா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்பது வியக்கத்தக்க வகையில் இருக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. பிஜேபியுடைய சிஎம்ஆ இருக்கக்கூடிய பட்னாவிஸ் என்ன சொல்றாரு, எனக்கும் தான் மார்க்கரில் வந்து மை வச்சாங்க, எனக்கு அழியலை, வேணா ஒன்று பண்ணலாம், அடுத்தது ஆயில் பெயிண்ட் வேணா யூஸ் பண்ணுங்கன்றாரு. அப்போ மை வந்து அழியுது அப்படின்றத அதை மாற்றணும் அப்படின்ற முடிவுக்கே சிஎம்ஏ ஒத்துக்கிறாரு பாருங்க. மை அழியக்கூடாது, அழியாத மையை பயன்படுத்தணும் அப்படின்றப்போ பல வருடங்களாகவே சப்ளை பண்ண நிறுவனத்திலேயே கெமிக்கல் ஃபார்முலா மாற்றப்பட்டு அழியக்கூடிய மை இந்த தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியை சாமானிய வாக்காளன் கேட்பானா இல்லையா? அப்போ இவிஎம்மை தாண்டி பல கோடி பேர் வாக்காளர்கள் 5 மணிக்கு மேலே போடுறதை தாண்டி வாக்காளர் பட்டியலை தாண்டி எஸ்ஐஆரை தாண்டி இன்னும் புது வகையாக மையை வச்சே நாங்கள் ஓட்சோரி பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையை இந்த பிஜேபி உருவாக்குகிறதா, சாமானியனுடைய வாக்கையை கேள்விக்குள்ளே ஆக்குகிறதா அப்படின்ற கேள்வி இயல்பாக வருவதை தடுக்கவே முடியாது. உடனடியாக தேர்தல் ஆணையரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கிறாரு உத்தவ் தாக்கரே. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் ஆணையர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இவர் வந்து பிஜேபி ஆட்சியில அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். ஜனவரி 2025 இருந்து தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் அதற்கு முன்பே ஒரு கான்ட்ரவர்சியில் இவர் சிக்கியிருக்கிறார். என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, எஸ்சி மாணவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் இவருடைய பையனை வெளிநாட்டுக்கு இவர் அனுப்பியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இவர் மீது ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் கேம்பெயின் வந்து எப்போ போகிறது அப்படின்றதுக்கு அனுமதி கொடுக்காததாக இருக்கட்டும், அதே போல் வந்து வேட்பாளருடைய பட்டியல் வெளியாவதில் தாமதமாக இருக்கட்டும், இவிஎம் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்பாளருடைய பெயர்கள் வந்து தப்பாக இருந்ததாக இருக்கட்டும், இவிஎம் மிஷினே சில இடங்களில் வேலை செய்யலை, நம்ம வந்து ஒரு பட்டன் அமுக்குனா பக்கத்தில் லைட் எரியணும், அந்த லைட்டு வேலை செய்யலை, பீப்பு சவுண்டு கேட்கல, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த தேர்தலில் மட்டும் நாங்கள் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் சொல்வதை பார்க்க முடியுது. அப்போ 30 வருடத்திற்கு பிறகு மும்பையை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் என்பதற்காகவே பிஜேபி இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கிறாங்களா, இதற்கு தேர்தல் ஆணையம் உடன்பட்டு போயிருக்கிறதா அப்படின்ற கேள்வி வரும்போதே ஒன்று நடந்தால் தானே ஒன்றை கேட்ப, நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல விஷயங்களை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவிஎம் மிஷினோட இன்னொரு மிஷினை புதுசாக சேர்த்து ரிசல்ட் அன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னடா மிஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஏடியு படு, அதாவது பிரிண்டிங் ஆக்சிலரி டிஸ்பிளே யூனிட்டா. பொதுவாக விவிபேட்டை தான் வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டோட பேலட் யூனிட்டோட என்னாச்சு வச்சுருப்பாங்க. அதில் நம்ம வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை இவிஎம் மிஷின் வேலை செய்யலைன்னா விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை எண்ணி வாக்குகளோட எண்ணிக்கையை வந்து எண்ணுவாங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா விவிபேட்டை ஓரமாக வச்சுட்டு பிஏடியு அப்படின்ற புதிய மிஷினை கொண்டு வந்து இவிஎம்மோட இணைச்சிருக்கிறாங்க. இது குறித்து எதிர்கட்சிகள்கிட்டையோ அல்லது அனைத்து கட்சியோ கூப்பிட்டு டெமோ காட்டி அதனுடைய திட்டங்கள் எப்படி இது வேலை செய்யுது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியுடைய நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஜனவரி 13ஆம் தேதி எலெக்ஷன் நடப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு மிஷினை கொண்டு வர போகிறோன்றாங்க. இது குறித்து எந்த டெமோவும் காட்டவே இல்லை. இது குறித்து இது எப்படி செயல்படும் அப்படின்றது எங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கவே இல்லை. திடீர்னு வந்து இணைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு புதிய ஓட் சோரிக்கு இவங்க வழிவகை பண்ணுறாங்களா? கடைசி நிமிடத்தில் எதற்காக இதை கொண்டு வரணும்? இவிஎம் டிஸ்பிளே வேலை செய்யலை அப்படின்னா அதை என்னாதீங்க, திருப்பி மறுதேர்தல் வைங்க. அதை விட்டுட்டு திடீர்னு நீங்களாக ஒரு புது மிஷினை கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. 140 பிஏடியு மிஷின்களை இதில் சேர்த்துருக்குறாங்களாம். அப்போ இது எப்படியா எண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தேர்தல் ஆணையர்களே இது எண்ணிடலாமா, தேர்தல் அதிகாரிகளே இது எண்ணிடலாமான்னா அதுவும் முடியாதான். பிஇஎல் இது தயாரிக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுடைய டெக்னீஷியன்ஸால மட்டும்தான் இதில் பதிவாக இருக்கக்கூடிய ஓட்டுகள் எண்ண முடியுமா. அதாவது இது ஓட்டுகளை டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. விவிபேட்டில் ஸ்லிப் இருக்கும், அது வந்து பொய் சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து டிஜிட்டலாக தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஆடிட் ட்ரெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணங்களை சொல்லி திடீரென இந்த பிஏடியு மிஷினை கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம். இப்போ இது தமிழ்நாடு தேர்தல், மேற்கு வங்க தேர்தல்லாம் கண்டிப்பாக இவங்க பூத்து தான் போகிறாங்க. யாருக்குமே எதுவுமே சொல்லாமல் ஒரு புதிய மிஷினை கொண்டு வந்து ரிசல்ட்டில் நாங்கள் துல்லியத்தை கொண்டு வர போகிறோம், இது டிஜிட்டல் டேட்டா அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு காதில் பூ சுத்தக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறதும் அப்படின்ற சந்தேகம் வருது. ஒவ்வொரு முறையும் இவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம சொல்ல புதிய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இது எப்படி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அதையும் கண்டுபிடிச்சா அதை விட இன்னும் அப்டேட் ஆகி இன்னொரு ஊழலை செய்வது. இப்படி தேர்தலுக்கு தேர்தல் வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் செஞ்சு பாஜகவை வெல்ல வைப்பதற்கு வேலையை தேர்தல் ஆணையம் பார்க்கிறதோன்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அதை தவிர்க்கவே முடியலை. இப்போ வாக்காளனுக்கு மை வைப்பது அழியுது, அதுவும் சாதாரண நெய்பாலிஸ் ரிமூவர் வச்சாவே அழியுது, சானிட்டரை யூஸ் பண்ணாவே அழியுது அப்படின்னா யாராலையும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. தேர்தல் ஆணையம் என்ன விளக்கத்தை வேணாலும் சொல்லட்டுமே, அதே மையின்றாங்க, 10 செகண்ட்லன்றாங்க, எதுவுமே சொல்வது லாஜிக் இல்லை. அப்படின்றப்போ இந்த தேர்தல் நியாயமாக நடந்திருக்குமான்ற சந்தேகம் வருதா இல்லையா? இன்னைக்கு ரிசல்ட்ல பிஜேபி வெற்றி. அப்போ இதே மைய ஜில்லா பரிஷத் தேர்தலையும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றாரு. நாளைக்கு தமிழ்நாட்டு தேர்தலுக்கு இதே மைய யூஸ் பண்ணா இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் வாக்காளரக்கூடிய வட இந்தியர்களை வந்து மறுபடியும் அழைச்சிட்டு மறுபடியும் ஓட்டு போட வந்தா பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியுமா இவர் தான் அப்போ ஓட்டு போட வந்தவர்னு? இப்போ நான் வர்றேன், நான் போய் ஓட்டு போட போறேன்னா என்னோட ஏரியாவில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டுகள் என்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவர் கரெக்டானவர் தான் அப்படின்வாங்க. ஒரு வட இந்தியர் அடையாளம் பார்க்க முடியுமா? மறு கூட வைக்க தேவையில்லை. நார்மலாக வந்தால் கூட அடையாளம் பார்க்க முடியாது வட இந்தியர்கள், ஏன்னா பழக்கப்பட்ட ஃபேஸ் இல்லை. அப்படின்றப்போ வட இந்தியர்கள் மூலமாக ஓட்சோரி பண்ணுவதற்கு பல்வேறு மாநிலங்களில் பயன்படுத்துவதற்கு இது போன்ற மையளிப்பு சம்பவங்கள் இன்னைக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது அப்படின்ற சந்தேகம் எழுதா இல்லையா? இதுவே மிகப்பெரிய மோசடியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இவிஎம்மோட பிஏடியு விஷயம் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவது என்பது தேர்தல் மீதான நம்பிக்கை குலைப்பதற்கு சமமாக தான் நான் பார்க்கிறேன். சாமானிய மக்கள் ஓட்டு போட்டு யார் தன்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை, மிகப்பெரிய சக்தியை, மிகப்பெரிய பலத்தை ஒவ்வொரு வாக்காளனுக்கும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அதையே நீர்த்து பண்ணி நீ என்ன வேணாலும் ஓட்டு போடு, நான் தான் மேலே வரப்போறேன் அப்படின்ற அளவுக்கு தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு ஆணையமே இன்னொரு கட்சிக்காக ஆதரவாக வேலை பார்ப்பதா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு கண்டிப்பாக ஒரு முடிவை கட்டியே ஆக வேண்டும். இந்த மை அழியக்கூடிய விஷயத்தை நாடு முழுக்க பேசுபொருளாக மாற்ற வேண்டும். அப்போதான் தமிழ்நாட்டு தேர்தலில் இது பயன்படுத்தாமல் இருப்பாங்க, தமிழ்நாட்டு தேர்தலில் இப்படி நடக்காமல் இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை. நன்றி.